சரணத்தா அங்க பாருங்க டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஆமா, நல்லா இருக்குதே. நல்லா தான் இருக்கு. நம்ம இப்போ இங்க நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா அம்மா அவங்க வர சொல்லணுமே. எப்படி வர சொல்றது? அவங்க கரெக்டா வந்துக்கிட மாட்டாங்களே. நம்ம தான் போய் கூப்பிட போனோம். ஐயோ ஆமா, அத்தை வேற இருக்காங்கல்ல. சஞ்சய் சஞ்சனாவை எங்க போனாங்க? உங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணா என்னத்துக்கு தான் போனை கையில வச்சிருக்கீங்களோ தெரியல. 24 மணி நேரமும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கிய. நம்ம ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுனா எடுக்கிறது கிடையாது. எம்மா எம்மா கத்தி கேவலப்படுத்தாதம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அமைதியா இருக்காவே அமைதியா? நம்மளை விட பெரிய டென்ஷன் பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு அந்த பொம்பளை. என்ன காட்டு கத்து கத்துது பிள்ளைகள் வேலை. வேற இந்த பிள்ளைகள் பண்ணிய வேலையும் அப்படிதானே இருக்கு. அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா போனை எடுக்குது வேலாக்கும். அங்கனுக்கே இங்குதுவே வந்து சேராண்டங்குவே. தாய் தகப்பையும் கூட வந்து அதை கூட இருக்கணும்னு என்ன வேண்டாமாக்க அந்த பிள்ளைகளுக்கு. நல்லா திட்டட்டும். அப்பதான் இதுகளுக்குலாம் அறிவு வரும். லட்சுமி, நீ கவனிச்சு அதுவே பேசுறத இந்த ஊர் பாச மாதிரி தெரியல. நம்ம ஊர் கரைவியெல்லாம் இருக்கும்னு நினைக்கேன். ஒருவேளை இங்கே சென்னையில் செட்டில் இருப்பாவளோ என்னமோ. ஏழா வாழன்னு தான் பேசுது அந்த பொம்பளை. ஒருவேளை நம்ம ஊர் கரையில தான் இருக்குமோ. எனக்கும் கூட பத்திராளிக்கா அந்த பொம்பளையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏதோ ஊர் சைடு உள்ள பொம்பளையா தான் இருக்குமோன்னு நினைச்சேன் நான் கூட அப்பவே. சரி கோவப்படாதம்மா, என் செல்லு அம்மல்ல, இப்படி கோவப்படலாமா சொல்லு. வேற நீ கோவப்பட்டனா வயசான பொம்பளை மாதிரி இருக்கா. நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் அப்படியே யூத்தா தெரியுவே. தூர போல சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியாத. நீ அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத பூ மாதிரி இங்க திரும்பு. நல்லா திட்டு விழுது தெரியுமாங்க. அதான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ஃபோன் பண்ணும்போது நாங்க ரைட்ல இருந்தோம். ரைட்ல இருக்கும்போது ஃபோன் எல்லாம் வெளியே எடுக்க முடியாது. சரி இறங்கின அப்புறம் கூப்பிடலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த ரைடு போவோமா. அங்க லைன் கம்மியா இருந்துச்சுன்னா உடனே அந்த ரைடுக்கு போயிருவோம். சரி அதனால அப்புறம் ஃபோன் பண்ணலாம் அப்படியே டைம் ஆயிருச்சு. சாரி இருந்தாலும் ஒத்தில விட்டுட்டு போனோமே. அந்த மனுச்சி ஒருட்டு வந்து பார்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. அந்த 2 இனிமே எந்த அளவு போச்சு வந்துடல. உங்களோட தேடி தான் போச்சு. இனிமே அவிய 2 பேரையும் தேடி கண்டுபிடிக்கணும். எங்க இருக்குதுன்னு தெரியல. அதுகளுக்கு ஃபோன் பண்ணா அதுவெல்லாம் எடுக்க மாட்டேங்குது. சரிம்மா வா, அங்க ஃப்ரண்ட்ல போவோம். இனிமே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஃப்ரண்ட்ல போவோம், அங்க நின்று ஃபோன் அடிப்போம். அதுக்கப்புறம் அவங்களே என்ட்ரன்ஸ்க்கு வர சொன்னா வந்துருவாங்க. அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடலாம். வாங்க முதல்ல கிளம்பலாம். ரூமுக்கு போய் எனக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் எனக்கு இந்த தலைவலி கைவலி கால்வலி எல்லாம் இனிமே போகும். இனிமே சுத்தி பார்த்ததெல்லாம் போதும். நாளைக்குலாம் அங்க போனலாம் எதுவும் சொல்லப்படாது. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு ஊருக்கு கிளம்புற வழியை பார்க்கணும். மாறு பொண்ணுமே, நாளைக்கு எங்கேயும் கிடையாது சொல்லிவிட்டேம்மா. சரி வாங்கம்மா போவோம். இங்க தண்ணியில ஆட்டம் போட போறான்னு சொல்லி போனதுவே உன்னையும் வர காணுமே. ஆமா வந்தால் வேணா நம்மளும் கிளம்பி போலாம் ரூமுக்கு. சந்தியாவா நம்ம போய் உட்காரலாம். இப்ப பெஞ்சி சும்மா தான் கிடக்கு. ஓடியா. ஆமா கோமரிவளுக்கு என்னமோ முட்டி செத்தவளுவ கடங்க போய் உட்காரியல் வேலை. துறப்பங்க நாங்க உட்காரட்டும். சரிம்மா நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்றோம். நாங்க உட்காரலாம்னு பார்த்தோம். அப்ப அந்த பொம்பளை வந்து உட்கார்ந்துச்சு. இந்த சந்தியா தான் வந்து உட்காருங்க பரவாயில்லை நீங்க உட்காருங்கன்னு அவியலுக்கு இடத்த கொடுத்துட்டு நான் அங்கன போய் உட்கார்ந்துக்கிட்டா. இங்கன உட்கார எனக்கு ஆசையா இருந்தது தெரியுமா. சண்டாளி பாவி போட்டு கொடுத்துட்டாளே. இதுல என்ன இருக்கு? பெரியாள்களுக்கு இடம் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி சொல்லுமா. எல்லா பூமாரி ஓடி போய் சின்ன பிள்ளை கணங்கா குடுன்னு போய் அவ்வளோ எல்லாம் தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு இடக்கல்வெல்லாம் வர சொல்லுங்க. போவோம் இனிமே நம்ம. நீ யாராவது இல்ல? ஆமா நல்லா இருட்டி போச்சுன்னா அப்புறம் நம்ம போய் சேர கஷ்டமாயிரும் ரூமை கண்டுபிடிச்சி. அதனால ஒழுங்கா அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லு. ஓடு. ஆமா பூமாரி ஓடு சின்ன பிள்ளை கண்ணங்க. கடைசி வரைக்கும் என்ன இதுல உட்காரவே விட மாட்டீங்களா நீங்க? பூமாரி போ அதான் சொல்லியவல்ல சீக்கிரம் போ. நீ தான் சின்ன பிள்ளை கடகடன்னு ஓடி போய் சொல்லிட்டு ஓடியா. போறேம்மா. இவ்வளோலாம் வந்தால் வேணா கிளம்பிடலாம். வேற நமக்கு இங்க என்ன வேலை? சரசு உன் மாமனார் மாமியார் எங்க இருக்காவ? அவியில வேற போய் தேடணுமா? அவியில பத்தின பிரச்சனை இல்லக்கோ. நாங்க அங்கே உட்கார்ந்துட்டு நிழல்ல உட்கார்ந்துட்டு அங்க சாயங்காலம் ஆனா அங்க முன்னாடி பெஞ்சில போய் உட்கார்ந்துக்கிடுவோம். நீங்க அங்க வாங்கன்னு தான் சொன்னாவ. போகும்போது நீ அம்மா மட்டும் கூப்பிட்டு போங்கன்னு. நம்ம போகும்போது பார்த்துக்கிடலாம். சரி சரசு. மேகம் கருக்குது டக்கச்சியும் சாரல் அடிக்குது டக்கச்சியும். அம்மா தண்ணி வரத நிப்பாட்டிட்டாவன்னா சாரல் தான் அடிக்கும். ஏதா சோனி சரிசு எல்லாம் வரீங்களா? அம்மா கூட்டாவ. வாங்க அதான் தண்ணியவே நிப்பாட்டியாச்சுல. வேற என்ன மேல நின்னு ஆட்ட வேண்டியிருக்கு உங்களுக்கு. கீழ இறங்குங்க. அம்மா யார் இந்த பிச்சைக்காரி? நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு டக்கது. வேற யாரு? உன் தங்கச்சி தான். பெரிய பொண்ணு ஆட்டத்தை நிப்பாட்டு. சொல்லுல உமா, என்ன வேணும்? எல்லாம் லட்சுமி அக்கா கூட்டு விட்டுருக்காவ போல இருக்கு. நேரம் ஆகுதுன்னு. சரி நம்ம போவோமா? தண்ணியை நிப்பாட்டிட்டாவ. கொஞ்சோட சும்மா சாரல் மாதிரி தானே வருது.
வேற என்ன இதுல ஆட்டம் போட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்க? வாங்க போவோம், நேரம் ஆகுதுல்ல. துணியும் காயாண்டாமா நம்ம ரூமுக்கு போற வரைக்கும். ரூமுக்கு வேற போனா நமக்கு படுக்க இடம் இல்ல, அதை நினைச்சு பாரு. ஐயா ஆமால்ல. அதனால அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு தெரியாம வேற நம்ம ரூமுக்குள்ள போனோம். அதனால சீக்கிரமா போனாதான் ஏதாவது பண்ண முடியும். வா வா சீக்கிரம் போவோம். ஆமாம் என் பிள்ளைகளா வாங்க வாங்க, போதும் நீங்கள் குளிச்சது ஆட்டம் போட்டது எல்லாம். வாங்க நேரம் ஆகுது, போகலாம் போகலாம். எத்தே ஒரு 5 நிமிஷம் தே. இல்ல இனிமே 5 நிமிஷமும் கிடையாது 10 நிமிஷமும் கிடையாது. வாங்க போலாம், நேரம் ஆகுது. ஆமாம் சின்ன பொண்ணு உனக்கு தான், வா வா சீக்கிரம் வா, ஆட்டம் போட்டது போதும். சரி வரோம். இல்ல சதீஷ் ஜெகன்னு போங்களே. நாங்க போறோம். ஆமா நாங்க ஆடிக்கிட்டே போவோம். சும்கச்சு காஞ்சும். என்னடா வாரால்வலா? நான் வாராவ பெரியமா எல்லாரும். நல்ல தண்ணில ஆட்டம் போட்டுக்கிட்டே வாராவ எல்லாரும். சும்கச்சு காஞ்சு. அங்க பாருங்க ஆட்டத்தை. என்னலே சதீஷ், என்ன நல்ல ஆட்டமா? அங்க இருந்து நல்லா ஆடிட்டு இங்க வந்து எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க பத்தியில்ல. அங்க இருந்து வரும்போது கூட ஆடிக்கிட்டு தான் வந்தான். இங்க வந்தது அப்படியே ஆளு பம்முது பாருங்க. குமாரி வாயை முடிக்கிட்டு அண்ணன் விஷயத்துல தலையிடுற வேலைலாம் வச்சுக்கிடாத சொல்லிட்டே அம்மா. இல்ல என்னத்த அவளை மாட்டிக்கிட்டு இருக்கா? என்ன அடி வேணுமோ? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அசிங்கப்பட்டா சதீஷ். ஆய மூடல குரங்கு. என்னலாம் ஆடி பாடி முடிச்சிட்டீங்களா? போவோமா இனிமே? போகலாம் லட்சு. என் மோவலுக்கு என்ன சாமியாட்டு நிக்கல போல இருக்க. இன்னும் ஆடிக்கிட்டே எல்லாம் கிடக்க இங்கனையாரி. அதை நிப்பாட்ட முடியல. அவளுக்கு விபூதி தான் அடிக்கணும்னு நினைக்கேன். ஊருக்கு கூட்டிட்டு போய் ஆட்டம் ஒரே ஆட்டமா தான் இருக்கு. சரி சின்ன பிள்ளை தானே, ஆடிட்டு போட்டோம். வாங்க அவ்வளோ போவோம். ஏமா போற வழியில அதுல ஒரு டிஸ்கோ டான்ஸ் போடுவாங்களாம், அதை பார்த்துட்டு அப்படியே போவோம். என்ன ஏலா, நம்ம ஊர்ல நீ டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப இது ரொம்ப முக்கியம். காலத்துல நேரத்துக்கு ரூமுக்கு போலான்னு பார்த்தேன்னா இவளுக்கு பொறுக்காது. காலையில இருந்து அவ்வளவு இடமும் சோவாரி இருக்காளவ, இன்னும் சோவாரிக்கிட்டே இருக்கணும்னு பாப்பா. ஏமா போற வழிதாம்மா, நம்ம என்ட்ரன்ஸுக்கு போற வழியில தான் அது நடக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம்னு சொன்னேன். சரி லட்சு, போகிற வழி தானே, அதுவும் என்னன்னு தான் பார்த்துட்டு போயிடுவோமே. சரி அவ்வளோ வாங்க. ஐ எம் a disco dancer. சாரிம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரித்த, அந்த ரோப் ரைடுக்கு போனது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ உங்களை தேடி தான் வந்தோம். வர நேரத்தில் இங்கே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பார்த்தது இங்கே நின்றுட்டோம். சரி விடுங்க. ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ரொம்ப நேரமா நடக்குதோ? ஆமா, நாங்க வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நம்ம ஊர்ல தசரா செட்டுக்குலாம் வருவாங்களே, அந்த மாதிரி ஆளுவ தானே இது? இவங்கெல்லாம் டான்சர்ஸ்மா, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதால நம்ம ஊர்களுக்கு தசரா நேரத்துல வருவாங்களே, அவிய தானேன்னு கேட்கேன். ஆமா அவியதான். அங்க பார்ல சதீஷ் டான்ஸ். அட இது என்னவா டான்ஸ்? கத்தால கண்ணால குத்தாத நீ. தயவு செய்து பாடாதல சதீஷ், கேவலமா இருக்கு. சரி ரைட் விடு. இல்ல சதீஷ், நம்மளும் போய் ஆடலாமல. இது அவ்வளவு வர வீட்டுக்கு போனான்னு பறக்காத. எங்க நம்மள ஆட விடுவாவ? நம்ம இப்ப ஆடுனா தோலை உரிச்சு விடுவாவ. அப்படியே முன்னாடி கொஞ்சம் தள்ளி போங்க பாப்போம், டான்ஸ் பார்க்கட்டும். அங்க பாரு அம்மையே, டான்ஸ் பார்க்க வரண்டேன்னு சொல்லிட்டு ஆளா போய் நின்னு பாக்கத. அட நம்ம சந்தியா. லட்சுமி அக்கா, வாயை புலந்துக்கிட்டு முன்னாடி போய் நிக்காதீங்க, எங்க ஓரமா வாங்க. இல்லலா நல்லா ஆடியாவ, அதான் போய் முன்னாடி நின்னு பாத்துக்கிட்டு நிக்கேன். எல்லாரும் பார்க்கண்டாமா, முன்னாடி போய் பேனு முழிச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாவ. எங்க வாங்க, ஓரமா வந்து நில்லுங்க. சரில அந்த வாரேன். லூசு, எப்படி நின்று பாக்குது பேரு டான்ஸ? மெசேஜ் போட்டு பாப்போமா? ஐயோ வேண்டாம், இந்த நேரத்துல அந்த கும்பல்ல யாரும் நம்மள பாத்துறாம இருக்கணும். ஏன்னா அதுல பாதி பேருக்கு நம்மளே தெரியும், பார்த்ததை கண்டுபிடிச்சிருவாவ. மாஸ்க் வேற எங்க போட்டேன்னு தெரியல, காணோம். இங்க இருந்து சந்தியா என்ன பண்றான்னு பாப்போம். நீ வேணா வந்து ஆடு, நல்லா ஜாலியா இருக்கு. ஐயோ எல்லாரும் ஆடுறாவளே, நமக்கு காலு வேற சும்மா இருக்க முடியுங்க. நம்ம கையையும் காலையும் கட்டி போட்டு வச்சிருக்கோமே. சரி நம்மளும் போய் ஆடிடுவோம். யாரும் ஒன்றும் சொல்லல சின்ன பொண்ணு ஆடுறதுக்கே. அப்ப நம்ம ஆடுனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. வாடி மச்சி நிச்சி என் மனசு பிச்சி கிச்சி. சரியான லூசுங்களா இருக்கும் போல இருக்கு. எப்படி ஒரு சென்ஸ் இல்லாம ஆடிட்டு இருக்குதுங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா நான்சென்ஸ் மாதிரி நடந்துக்கிறது? அட இந்த பிள்ளை அந்த பிள்ளை இல்ல, நல்லா அழகா ஆடுதே. அட எல்லா ஸ்டெப்பும் அழகா போடுது இந்த பிள்ளை. எல்லாரும் அது பாட்டுக்கு ஆடியாவ, இந்த பிள்ளை மட்டும்தான் பாட்டுக்கு ஆடுது. இல்ல இந்த பாருங்க, ஏதோ டைனோசர் மாதிரி ஒன்னு வருது பாருங்க. அது டைனோசர் இல்ல, டிராகன்.
ஆமா, அடுத்து நாங்களும் டிராகன் டான்ஸ் ஆட போறோம். ஐயோ, இதுக்கெல்லாம் ஆட முடியாதுப்பா. பத்ராலியக்கு இது எப்படிக்கா ஆடுது? அது பொம்மைக்குள்ள உள்ள ஆள் இருக்கும்னு நினைக்கேன். 2 ஆளாவது இருக்கும். அது 2 ஆள் இருந்துகிட்டு தான் அப்படி ஆடியாவன்னு நினைக்கேன். ஆள் இருந்தாலும் அதுகளுக்கு என்னன்னு கண்ணு தெரியும். இருந்தாலும் நல்லா ஆடுது விழ. ஸ்டேஜ்ல இருந்து விழாம இருந்தா சரிதான். அதெல்லாம் லட்சுமி அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். கரெக்டா ஆடிடுவாவ. சரி லட்சு, வாங்க அவ்வளோரும் கிளம்புவோம். நேராகுதுன்னு சொன்னியல்ல. ஆமா, வாங்க போவோம். நேரம் ஆவதான் செய்து. இதை பார்த்துக்கிட்டே இருந்தா அங்கனே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, போறோமா? ஆமா, போக வேண்டியதுதான். பூமாரி, ஏன் இருக்கணுமா உனக்கு? கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஐயோ, இவன் என்னத்துக்கு இப்ப ஃபோன் பண்றான்? அட்டன் பண்றாளா வரான். அவன் இங்கே இருப்பா. நம்மளும் போலாம் வாங்க. இந்த பொம்பளை கிட்ட எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போமா? ஊர்கார அழுவ மாதிரி தானே தெரியுது. நம்மளும் 2-3 இடத்துல பார்த்துட்டோம். இன்னும் ஒருத்தரையும் பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கல. நம்ம பேசி தான் பார்ப்போமே. ஏம்மா, கொஞ்சம் நில்லுங்களா. சொல்லுங்கக்கா. நீங்க எந்த ஊருமா? வெளியூர்ல இருந்து வரீங்களோ? எல்லாம் சந்தியாவா? அங்க என்ன போன நோண்டிக்கிட்டு இருக்கா? அந்த வாரேம்மா. ஐயோ, உமாக்கா எதுக்கு இவிய கிட்ட பேசிக்கிட்டு இருக்காவ? அப்ப சரண் இவ்வளவு நேரம் இங்கே தான் நின்னானா? எங்க போனா? எங்களுக்காக்கா, எங்களுக்கு ஊரு உடங்குடிக்கா. அப்படியா? உடங்குடி தானா? அப்ப நம்ம ஊரு தான். அப்படியா? அப்ப நீங்களும் ஊருக்கார அலுவதானோ? சென்னைக்கார அலுவலாம் நினைச்சிட்டு நீங்க சுடிதார் கிடிதார் எல்லாம் போட்டிருந்தாதான். யாரு அவிய? நம்ம ஊருக்கார தானமோ? ஆமாக்கா, நம்ம ஊரு உடங்குடி அவியலுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியா? அப்ப அவியலுக்கு எந்த ஊருன்னு கேப்போம். ஏக்கா, அப்ப உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு திருச்செந்தூர் பார்த்துக்கிடுங்க. அண்ணன் இருக்குது உடங்குடி தான். அவரு எங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு. என் மாப்பிள்ள ஊருக்கு ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு தெரியாரு. அப்ப சமூகம் பெரிய இடம்னு சொல்லுங்க. அப்ப இந்த வளர்ந்தவனும் நம்ம ஊருக்காரன் தானா? இவ்வளவு வேற இவனை பார்த்து கொரியாக்காரன் விட்டாளுவ. சரியான சைனா செட்டா இருந்திருக்கான். என்ன லுக்கு? ஆளு மூஞ்சியும் பாரு. பிள்ளைகளுக்கு லீவு பத்தியலாக்கோ அந்த ஊரு சுத்தி காட்டலான்னு சொல்லி கூட்டுக்கிட்டு வந்தோம். அப்படியா? நாங்கள் வேணும் பிள்ளைகள் லீவுன்னா தான் ஒரு விசேஷ வீடு எங்களுக்கு சொந்தக்கார அலுவலது இருந்தது. அந்த அங்கே அந்த கல்யாண ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு அந்த சுற்றி பார்க்கணும் நிச்சயமா பிள்ளைகள் அந்த இப்படியே கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். இந்த இப்போ மெரினா பீச்சுக்கு போனோம் நேற்று. இன்னைக்கு இந்த குயின்ஸ்லாண்டுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு இனிமேல் ஊரை பார்த்து போனோம். அப்படியா? நாங்களும் அங்கெல்லாம் தான் போனோம். வேற ஒரு இடமும் இன்னும் போகல. நாளைக்கு தான் எங்கேயாவது போகணும். அதுக்கப்புறம் தான் ஊர் போய் சேரணும். ஆமாம், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாள் ஆகி போயிருது. வேற எங்கே சுற்றி பார்க்க? பொறுமையாக இருந்து சுற்றி பார்க்கலாம் முடியாதுங்க. அதுவும் வெயில் நேரத்தில் இங்கே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அது சரிதான். நம்ம ஊரு காடுவெல்ல வெயில் அடிக்கணும் தான் இங்க வந்தோம். இங்க நம்ம ஊருக்கு மேல இருக்கு. அங்கேயாவது 4 செடி கொடி மரம் இருக்கா? காத்தாவது அடிச்சுவிடும். இங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கு. காத்து வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. அவ்வளோ வீட்டுக்குள்ள ஃபேனும் ஏசியும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவா போல இருக்கு. இந்த காடு மாதிரி இருக்க இடம்னா தான் மரமே பாருங்க, ஒரு இலை அசைய மாட்டேங்குது. மரம் பூரா இருக்கு, பெரிய பெரிய மரமா. இங்கேயே காத்தே இல்லாம அவியுது. இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ள கடந்துட்டு தான் நாங்களும் வந்திருக்கோம். ஆமாம் பார்த்தேன். அப்பயே நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சேன். அப்புறம் வேற ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால வேற நான் பேசல. சரி, இப்போ நீங்கள் வேற கிளம்ப போறீங்களா? சரி, இப்போயானு ஒரு பேசிடுவோமே, யார் என்னன்னு கேட்டு விடுவோமேன்னு சொல்லிக்கிட்டு தான் இப்போ நான் பேசினேன். எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க என்ன? இதுல என்ன இருக்கு? நானே அப்பவே நான் இவளோட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இவளை பார்க்க நம்ம ஊருக்கு அறைய மாதிரி தான் இருக்காவ. பிள்ளைகளோட கண்டிக்கிறது திட்டியது எல்லாம் நம்ம ஊர் பாசையாக தான் தெரியுது. இந்த ஊருக்கு அறுவலாக இருக்காதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? பரவாயில்லையே. ரொம்ப நேரமா ஒளிஞ்சு பார்க்குறது அது யாரு? அட நீயா? ஆமா, யார் நீங்க? எங்க அண்ணன் சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? எங்க அண்ணன் சட்டையில இருந்து கையை எடுங்க. யாருல இது? உன் தங்கச்சியா? ஆமாக்கா, அது என் தங்கச்சி தான். என்னம்மா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. இந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். எங்கள் ஊருக்கெலாம் வந்திருக்கான். இந்த பையன் எங்கள் வீட்டு பிள்ளை காலேஜில் தான் படிக்கான். ஃப்ரெண்டு பையன்தான். ஆனால் என்னத்துக்கு இப்படி ஒளிஞ்சு நிற்கான்னு தெரில. அதான் அவனை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு கப்புன்னு பிடிச்சேன். அதான் அவன் பயந்துட்டான். அப்படியாம்மா? நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். அப்படியே திக்குன்னு ஆகிப்போச்சு. என்னமோ ஏதோன்னு. இல்லை நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, ஆமா, இந்த பையன் நல்ல பையலாச்சே. நம்ம வீட்டுக்குலாம் வந்திருக்கானே. நீ எங்களை பார்த்தது எங்களை தேடி ஒரு வராண்டாமாக்கா. இப்படி யாரா எவரோ மாதிரி அப்படி நிக்குது. நல்லா அப்படிதான் கேளுங்கழிச்சு. இந்த பரதேசி எதுக்கு நம்ம போற இடத்துக்கு வந்தான்? அப்ப ஒருவேளை சந்தியா தான் வர சொல்லியிருப்பாளோ இவனை? இந்த குடும்பத்தை ஏற்கனவே நம்ம மெரினா பீச்லயும் பார்த்தோம். அப்ப எனக்கு என்னமோ சந்தியா மேலதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ, இப்போ என்னத்துக்கு சோனி நம்மளை இப்படி முறைச்சி பார்க்கா? இல்ல ஆண்டி, உங்களை நான் சரியா கவனிக்கல, அதான் வந்து பேசல. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிட்டேன். பெரிய பொண்ணு, இந்த பையன் தானே சந்தியா கூட படிக்க பையன்? ஆமாம் அவன் தான். நம்ம ஊருக்கு கோயில் கடையோட அப்பம் கூட நம்ம பார்த்துருக்கோம் பெரியவனை. ஆமா ஞாபகம் இருக்கு.
அத்தியா நீ இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்திருக்க, நாங்களும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா அப்ப கூட நம்ம பார்க்கல பேரு. கொஞ்சம் இங்க வாயா. என்னலா உமா? இங்க வான்னு சொன்னேன். என்ன நல்லா பேக்கு கணங்க எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பியோ? யாழா என்னாச்சு? இங்க பாரு, நீ அப்பவே சொன்னது நெசந்தான்னா அப்ப சந்தியா பேசினது இந்த பையகிட்டையாதான் இருக்கணும். சரி, அப்படியே பேசியிருந்தாலும் அதை எதுக்கு நம்மக்கிட்ட மறைக்கணும்? ஆமாம், எங்கள் காலேஜில் படித்த பையன், தெரிஞ்ச பையன் இங்கே வந்திருக்கான் ஃபேமிலியோட. அவனை பார்த்தேன் பேசினேன்னு நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது தானே. அவன் ஏன் சொல்லாமல் நம்மக்கிட்ட மறைச்சா? அதுதான், அதுலதான் அவளோட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அதனாலதான் அவ மறைச்சிருக்கா. இல்லாட்டினா அவ உண்மையை நம்மக்கிட்ட சொல்லி இருந்திருப்பா. ஏன் அந்த பயலை பத்தி ஐயா அம்மைக்கு என்ன தெரியா செய்யாது? வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கான். அப்புறம் என்னத்துக்கு இவ மறைக்கணும் நம்மக்கிட்ட? நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான் இப்படி வந்திருக்கான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லிட போறோம்? ஃப்ரெண்டு பிள்ளைகிட்ட பேசினா பேசிட்டு போறா, இருந்துட்டு போறான்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போம். அவ மறைக்கிறதுனால தான் அவன் மேல எனக்கு சந்தேகம் வருது. அவ சார்ஜ் ஏத்துனது கூட இந்த பவர் பேங்க்னு என்னமோ தந்தான்னு சொன்னாலே, ஏதோ ஒரு காலேஜ் பிள்ளை. அந்த காலேஜ் பிள்ளை வேற யாரும் இல்லை, இந்த பயலாதான் இருக்கணும். அதனாலதான் அவ என்கிட்ட அப்படி எரிஞ்சு விழுந்திருக்கா. உங்களுக்கு என்ன தேவையில்லாம ஏன் என் விஷயத்துல தலையிடுறியேன்னு எங்க அம்மையே கேள்வியை கண்டாவ. உங்களுக்கு என்னன்னு அதுக்குதான் அவ கோவப்பட்டிருக்கா. உமா, நீ சொல்கிறது 100க்கு 100 சரிதான் உமா. இந்த பையன் எதுக்கு ஒளிஞ்சு நிற்கணும்? இந்த பையன் மனசுலயும் ஒன்றும் இல்லைன்னா இவன் நேராக வந்து சந்தி அம்மையை பார்த்தா பேசியிருக்க வேண்டியதானே. அவனும் தெரியாத இவனுங்க எப்படி இதுக்கு ஒளியணும்? ஏதோ ரெண்டுக்குள்ளேயும் ஒரு கள்ளத்தனம் இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள கள்ளத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு வையி, இதுவள மடக்கிடலாம். நீ சொல்கிறது புரியுது உமா. நீ சந்தியா மேலே ஒரு கண்ணு வையின்னு சொன்னது சரியாக போச்சு. நான் கூட இதுக்கு முன்னாடி அவளை ஒரு கையை அம்மக்கிட்ட மாட்டி விட்டுருக்கேன். அப்போ தான் நினச்சச்ச தெரியாமல் இந்த பிள்ளையை மாட்டி விட்டுட்டோமோன்னு. இப்போ எனக்கு என்னமோ, எனக்கு நம்ம சொன்னது சரிதானோன்னு தோணுது. சாரி ஆண்டி, இனிமே உங்களை எங்க கண்டாலும் பார்த்து பேசுறேன். சரி. அப்போ இது உங்க தங்கச்சியோ? இது உங்க தங்கச்சி, அது உங்க அத்தை பிள்ளைல, அது ரெண்டும்? ஆமா, இதுதான் சாருமதி அத்தை. அப்படியா? சரி 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 சரி, இனிமே எங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்களோ நீங்கள்? ஆமா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். அப்படியா? நாங்களும் அது பக்கம் தான் ரூம் எடுத்திருக்கோம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரே ஹோட்டல்ல தான் ரெண்டு பேரும் ரூம் எடுத்திருப்போம் போல இருக்கு. ஆண்டி, நீங்க உங்க ஹோட்டல் நேம் சொல்லுங்க. ஐயோ, அந்த ஹோட்டல் பேர் ஞாபகம் இல்லையே. பெரிய பொண்ணுக்கு தான் தெரியும். பெரிய பொண்ணு, அது ஹோட்டல் பேர் என்னன்னு சொல்லு. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் நேமா அது பிரதீக்ஷா ஹோட்டல். அப்படியா? நாங்களும் அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கோம். ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ எங்களுக்கு ரூமில் படுக்கை இடம் இல்லைன்னா உங்கள் ரூமுக்கு வந்துட வேண்டியது தான். என்ன ரெட்டை குடுமி இல்லாமல் முறைக்க, சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். உங்கள் ரூமுக்கெலாம் வர முடியாமல் பயப்படாத. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரணும்னா வாங்க. இல்லை இல்லைக்கா, சும்மா தான் சொன்னேன். சரணத்தா, என்ன சரண்யா? உங்க கூட காலேஜ்ல படிச்ச பிள்ளைன்னு சொன்னீங்களா? அவங்க யாருன்னு கொஞ்சம் காட்டுங்களாம். அது எதுக்கு உனக்கு? இந்த அங்கதான் நிக்கா, பாத்துக்க. அதுல 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுல எந்த பொண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் கேக்குறேன். அதுல நெட்டையா ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவதான். அதுல 2 பேர் நெட்டையா நிக்காங்க. யாரா இருக்கும்? அந்த ரெட் ஷர்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த பொண்ணா தான் இருக்கும். சந்தியா தான் காலேஜ்ல படிச்ச பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்க ஒன்றும் பெருசா நல்லா இல்லை. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரூட் கிளியர். பார்த்துட்டேன். சரி வாங்க, எல்லாரும் அப்போ போகலாம். ஒன்றா எங்கள் ரெஸ்டாரண்ட் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம். இல்லக்கா பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க இனிமே அப்படியே போகும்போது எங்கன்னா ஒரு ரோட்டு கடையில நானும் சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே ரூமுக்கு வந்துருவோம். பெரிய பொண்ணு, சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்களா? நம்ம அங்கே போய் ரெஸ்டாரண்ட்ல நல்லா மூக்கு முட்டை என்னதுனாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு பில்லு அடியில் கட்ட சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு ஓடிடுவோமா? இல்லை உமா குந்தானி, ஹோட்டலே அவியுது, வேற எப்படி அவிய பில்லு கட்டுவாவ? அவியலும் ஓசியில் தானே சாப்பிடுவாவ அவிய ஹோட்டலில். நம்மளும் அவிய கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டா ஓசிலே சாப்பிட்டுக்கிடலாம். இந்த லெச்சு வேண்டான்னுருச்ச, ஏதோ கையேந்தி பவனில் ரோட்டில் சாப்பிட்டுக்கிடலான்னுட்டு வேற. இப்போ நம்ம என்னென்ன வை நம்ம உங்கள் கூட வாரோன்னு சொல்கிறது. இரு, இப்போ நான் உடையிலே பூந்து எப்படி குட்டையை கலப்புறேன்னு பாரு. அட லெச்சு, நீங்க என்ன எல்லாத்தையும் வேண்டாம் இங்கேயே? அவிய வேற வருத்தப்பட மாட்டாவளா? நம்ம ஒரு காரைய நம்ம வீட்டுக்கு வந்தைகளுக்கு விருந்து கொடுக்க மாதிரி அவிய ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிடியாவ. அங்கே நான் சாப்பிட வர மாட்டேன்னு இப்படி அடம் பிடிச்சா நல்லாவே இருக்கும். நம்ம வீட்டு அலுவலுக்கு வந்தையும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு வெறுங்கையோட போற மாதிரிலாம் இருக்கும். ஐயா வருத்தப்படுவாவ. நம்ம அவிய கூட போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். வாங்க, நம்ம கிளம்புவோம். ஆமாம், அவைய சொல்கிறதும் சரிதான். நீங்கள் எப்படியும் வெளியே கடையில் தானே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போவியே. வாங்க, அப்படியே சேர்ந்தாப்புல நம்ம கடையிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகலாம். ஆமாம் லட்சு, சரின்னு சொல்லுங்க. ஆமா லட்சுமி, போற வழியில சாப்பிட்டுட்டு வேணா பில்லை கட்டிட்டு வேணாலும் போவோம். இது ஒரு பத்திராளி கோசா. உங்க மைனி ஏதாவது அரைக்கா பிடிக்கல வச்சு முக்கு. சரி, எப்ப வாரோம்? நாங்களும் கார்ல தான் வந்தோம். நீங்களும் கார்ல தானே வந்திருப்பியே?
ஆமா ஆமா, என் மோவே நல்லா கார் ஓட்டுவான். அவன் பின்னாடியே நீங்க கார் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க, வெளியே போகும்போது அப்படி எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். சரி அப்ப வாங்க, நேரம் ஆகுதுல்ல, நேரமே போவோம். என்ன சஞ்சனா, வா போலாம். வரேன் போயிட்டுருங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல இந்த அத்தைக்கு. எனக்கு என்னமோ இந்த கும்பலை பிடிக்கவே இல்லை. போற இடத்துல இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்ல சதீஷ், அந்த குடிமிக்கார பிள்ளையும் நம்ம ஊருக்கார பிள்ளையாவாமல இருந்திருக்கு. ஆமா, அதுக்கு இப்ப என்னங்க? அதுவும் அந்த பிள்ளைகள் ரோப் ரைடுக்கு போச்சு பாரு. அப்ப கூட இதுவரை ரெண்டு லவ்வர்ஸா இருக்கும்னு நினைச்சு நம்ம அதுவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஆனா அது சொல்ற மாதிரியே கிண்டல் பண்ண மாதிரியே அதுவ லவ்வர்ஸா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த பயலுக்கு அது தங்கச்சியா. அப்ப இந்த பையன் அத்தை பிள்ளை அத்தை பையன். அப்ப அதுவளுக்குள்ள லவ்வர்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கணிப்பு எப்பயும் தப்பே ஆகாதுல்ல சதீஷ். இல்லை வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா போங்கலை, இப்போ ரொம்ப முக்கியம். அவளும் ஒரு ஆளும் மூஞ்சியும். என்ன சோனி, உனக்கு பொறாமையா இருக்கும் அந்த பிள்ளைய பார்த்து? இங்கே பாரு, மூஞ்சிலே எட்டி வாங்கி மிதிச்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையே வாயை முடிக்கிட்டு போயிரு. மனுஷன் இருக்க கடுப்பு தெரியாம சோதிக்காத. மர்மவா வந்தா போகும்போது வழியா தானே போனோம். இங்கே இருக்கும்னு சொல்லியிருந்தோம்ல, இங்கே இருப்போம். என்ன ஆமா, அவ்வளோ வருவாளுவ பொறுமையா ஆட்டிக்கிட்டு இனிமே எத்தனை மணிக்கு வருவாளுவோ தெரியல. வெறுத்தே போச்சு. வீட்டில் கடந்திருந்தாலும் நான் 4 தெருவில் யார்ட்டையாவது போய் அங்கே உட்கார்ந்து கதை பேச போய் உட்கார்ந்துருப்பேன். இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு மூச்சு முட்டாதான் இருக்கு. நமக்குலாம் இது சரிப்பட்டு வராதம்மா அந்த மாதிரி இடம்லாம். இதுக்குதான் வீட்டில் இருந்தேன், நீ கேட்காண்டேன்னு சொல்லி வந்துட்டு இப்போ நீ கதையா சொல்லியா கதை என்கிட்ட இரு. இப்பயே உன்னைய மட்டும் பஸ் ஏற்றி விட்டுறிய ஊருக்கு. நான் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாரேன். இது நல்ல கதையா இருக்க. நான் வரமுண்டேன். நீங்கள் போய் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க வாரியலோ அங்கெல்லாம் நானும் வருவேன். வந்துட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்பும் போது தான் நானும் கிளம்புவேன். ஆமா, வேற என் மோவன் காசை கொடுத்து அனுப்பியிருக்கான், போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு. நான் பிடிக்கலன்னு போனா அவன் வருத்தப்பட மாட்டானாக்கும் என் மோவன். ஆமா ஆமா, வருத்தப்பட்டுட்டு தான் மறுவேளை பார்க்க போறான். வாயை முடிக்கிட்டு இருளா. என்ன இந்த பிள்ளைல அடைய பொழுது வரைக்கும் இங்க லைன்ல இப்படி நின்னுகிட்டு இருக்குவள விளையாடியதுக்கு? எப்பதான் இந்த இடத்த மூடுவானு? அப்போ 6-7 மணி ஆகுமா இருக்கும். மணி இப்ப 5 தானே ஆகுது. தெரியாம இங்கே ஒரு ஆளுகளை விட்டுட்டு இந்த இடத்த பூட்டினாலும் காட்டுக்குள்ள கிடக்க மாதிரி தான் இருக்கும். அதான் லைட்லாம் இருக்குல்ல, பயப்பட வேண்டியதா இருக்காதா இருக்கும். லைட்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா இருக்கும். எப்படியும் வாட்ச்மேன் இருப்பானுவல்ல, அவங்கள வச்சு சுற்றி எல்லாம் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா தான் போட்டுவாவளா இருக்கும். அது எப்படி இவ்வளோ பெரிய இடத்த வேற பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமையா போட்டு வச்சிருப்பாவ? எல்லாம் ஆளுவே இருக்கும். ஆமா ஆமாக்கா, அதுவும் சரிதான். இல்லைன்னா இவ்வளோ பெரிய இடத்த நடத்த முடியுமா என்ன? பெரிய பொண்ணு, நீ சந்தியா மூஞ்ச கவனிச்சியா? இல்லையல உமா, என்ன? இதுக்கு முன்னாடி அவ மூஞ்சி இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவ மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி அப்படி ஒரு பிரைட்னஸ் தெரியுது. எதை வச்சு சொல்ற நீ அப்படி? மெரினா பீச்சில் வச்சும் பார்த்தேன், அவ சோகமாக தான் இருந்தா. அதே போல இங்கே வரும்போது கூட அவ சோகமாக தான் இருந்தா. இப்போ அவ மூஞ்சி பிரைட்டாக தெரியுதுன்னா எனக்கு என்னமோ இருக்குன்னு தோணுது. நீ வேற சும்மா இருலா உமா, நீ வேற சும்மா என்னைய உசுப்பேத்தி எதுலேயும் மாட்டிக்கிட்டி விட்டுறாத. லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சா வேற வருத்தப்படுவாவ. அவளை கையும் களவுமா ஏதாவது பிடிச்சாதான் மாட்ட வைக்க முடியும். இல்லாட்டி சும்மா நம்மளா ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது வேலைக்காகாது. உன் பேச்சை நம்பி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அடித்து சொல்லுவேன், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. சரி, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிடலாம் வா. ஆமா, அதுல உன் கூட படிச்ச பிள்ளை யாருல? என்கிட்ட காட்டே இல்ல. அதான் முன்னாடி ஒரு பொண்ணு போகுதுல, அந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டும் ரெட் கலர்ல கை இருக்க மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு தான். ஓ அட, அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை தான் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வச்சு எனக்கு உட்கார இடம்லாம் தந்துச்சு. பார்க்க நல்ல பிள்ளையா தான் இருக்கு. ஆமத்த, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான். சீக்கிரம் வாங்க 2 பேரும். என்ன பேசிக்கிட்டே வாரிய? சொல்லுடி வாண்டு, நம்பர் வாங்கி தருவியா இல்லையா? ஏன் என்னாச்சு? உங்க அண்ணனுக்கு மண்டையில கரிச்சட்டியை கவுத்துன மாதிரி ஒரு பிள்ளை அந்த கும்பல்ல நின்னுச்சுல, அந்த பிள்ளையோட நம்பர் வேணுமா? அதை என்னையே வாங்கி தர சொல்லிக்கிட்டு இருக்காவ. அந்த பிள்ளை நம்பர் என்னத்துக்குல உனக்கு? இல்ல கேளு. ஹே வாண்டு, அதான் வாங்கி தர மாட்டேன்ட்டல, வாயை மூடு. உனக்கு எதுக்கு முத அந்த பிள்ளை நம்பர்னு கேட்டேன், அதுக்கு முத பதில சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சரணியா, இந்த பிள்ளைய தான் மெரினா பீச்லயும் பார்த்தேன் பெத்துக்க. அப்போ ரொம்ப தெனாவட்டா திமிரா பேசிச்சு. வேணா இவன் சஞ்சனாட்ட கூட கேட்டு பாரு. ஆமா ஆமா, கொஞ்சம் தெனாவட்டா தான் பேசிச்சு. எனக்கு அந்த பிள்ளையை பார்த்தாலே பிடிக்கல. ரொம்ப திமிரு பிடிச்சதுவளா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாரு குடுமி, சும்மா யாரை பத்தி எதுவும் தெரியாம நம்மளா உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, இவருக்கு எல்லார பத்தியும் நல்லா தெரியும் பாரு. அப்படி இல்ல சஞ்சனா, நம்ம அவங்க கிட்ட பழகி பார்த்தாதான் அவங்க எப்படின்னு தெரியும். இப்போ என்ன, அந்த பிள்ளை நம்பரை வாங்கி நீங்க பழகி பார்க்க போறியா தானே? சேச்சே, நான் அதுக்கெல்லாம் நம்பர் கேட்கல. இப்போ அப்புறம் வேற எதுக்கு நம்பர் கேக்குறிய? அந்த பிள்ளை நம்மள பீச்ல வச்சு கலாச்சிச்சுல, கிண்டல் பண்ணிச்சுல, அதுக்காக தான் அது நம்பரை நம்ம வாங்கி யாரோ ஒருத்தர் மாதிரி ராங் நம்பர் இதுல கால் பண்ணி அதை கலாய்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள என்ன நீ தப்பா நினைச்சிட்டிய? ஓ, அப்ப அந்த பிள்ளைய கலாய்க்கிறதுக்கு தான் நம்பர் கேட்டியலா? எனக்கு இது தெரியாம போச்சே. அப்படி வாங்கி தருவியா? அந்த பிள்ளைய தான் எனக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, வேற என்னத்துக்கு நான் அதுகிட்ட போய் நம்பர் கேட்க போறேன்? எனக்கு வேற வேலை இல்ல. வா சரண்யா, நம்ம போலாம். அட வாண்டு, இன்னமும் நம்பர் வாங்கி தர மாதிரியே கேள்வி கேட்டுட்டு எப்படி போகுது பேரு. இந்த வாண்டு அவளை மிஞ்சிரும். சரசு, உங்க மாமியார்
மாமியார் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கிட்டே வா. ஆமாக்கா, நானும் அதான் பாத்துக்கிட்டே வாரேன். அவிய என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறேன்னு சொன்னாவள நேரத்துக்கு. வந்துருவா. போங்க போங்க. அப்படியே சரசக்கா மாமியார காணோம்னா அந்த அளவு விட்டுருங்க. நல்லது தானே. இல்ல வாய கழுவுலா. இந்த இடத்த பத்தியால நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாரா. ஆமா, இருட்ட ஆரம்பிக்கல. அதான் லைட் எல்லாம் போட்டு நல்லா அழகா இருக்கு. ஆமால, இன்னொரு செல்ஃபி எடுப்போமா நம்ம ரெண்டு பேரும்? சரில. இங்க பாருல. சரி வா, எடுத்தாச்சு, போலாம். இல்ல சதீஷ், அங்க பாருல. முயல் மனுஷன் கரடி மனுஷன் நிறைய பேர் நிக்காங்க. அவங்க கூடயும் செல்ஃபி எடுத்துட்டு போவோம். சரில வா. அங்கே பாரா ரெண்டும் எப்படி அண்ணன் நட போட்டு வருதுவேன்னு. எனக்கு என்னமோ சோனி சந்தியாவை திட்டிக்கிட்டே வரான்னு நினைக்கேன். சும்மா நடிக்காத என்ன, நீ தானே வர சொன்ன. இங்க பாரு, லூஸ் மாதிரி மறுபடியும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கடுப்பாயிருவேன் பத்துக்க. எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நானே எதிர்ச்சியா பார்த்தது தான். சும்மா தேவையில்லாம இனி டென்ஷன் பண்ணாத பத்துக்க. அப்படியா? அப்பனா கொஞ்சம் உன் போனை கொடு பார்க்கலாம். இங்க பாரு சோனி, நீ ரொம்ப ஓவரா போற. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா என் போனை கேட்டு என்னைய டிஸ்டர்ப் பண்ற வேலைலாம் வச்சுக்கிடாத. இதுல இருந்தே தெரியுது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. இரு, ஒரு நாள் வசமா மாட்டுவல்ல, அப்ப நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிடுறேன். போ சொல்லிக்கோ, இப்போ வேணாலும் போய் சொல்லு. எனக்கு என்ன, சும்மா ஆள் ஆளுக்கு கடுப்பு ஏற்றிக்கிட்டு ஒரு மனுஷனை நிம்மதியாக இருக்க விடுறது கிடையாது. ஏண்டா வந்தோன்னு இருக்குங்க. பேசாட்டிக்கு வீட்டிலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. நிம்மதியே கிடையாதப்ப நமக்கு. எவ நில்லு சந்தியா, எங்க நழுவிக்கிட்டு போற? சாவ போகிறேன். நாயே, செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத நாயே. அதானே, நிம்மதியாக சாவ கூட விட மாட்டியே நீ தான். என்னப்பா ஆச்சு? ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கியே. சும்மா உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா பூமாரி. சோனி சும்மா இருக்க மாட்டியா நீ? இவளை நம்பாதீங்கவே. இவ நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இவ தான் அந்த பையனை வர சொல்லியிருக்கான்னு எனக்கு தோணுது. போனதான் பாப்போம்னா போன தர முடியங்க. நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அந்த பையனை பார்த்த உடனே மூஞ்சி பிரைட்டா இருக்கு. ஆனா எப்படி தெனாவட்டா பேசுறது தெரியுமா? அதுக்கப்புறம் இங்க பாரு சோனி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, பாத்துக்க. அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட மனசும் பேசுவானா? போ, அந்த பையன் முன்னாடி தான் போறான், போய் அவங்கிட்ட போய் பேசு. அதுக்கு தானே போறதுக்கு தானே இருக்க. ஆமா, அவங்கிட்ட பேசுறதுக்கு தான் போறேன். போ, உன் வேலையை பாரு. பாருங்கவே என்ன சொல்லிட்டு போறான்னு. வேற சும்மா அவளை சீண்டிக்கிட்டே இருந்தா வேற அவள் அப்படிதான் சொல்லிட்டு போவா. கொஞ்ச நேரம் அவளை ஃப்ரீயாக விட்டா அவளே நம்மகிட்ட வந்து லொடன்னு அவளத்தையும் வந்து ஒப்பிச்சிருப்பா. நீ எதுக்கு தேவையில்லாம போட்டு அவட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு ஆத்திரமா வருது சின்ன பொண்ணு. உன் ஆத்திரம் மூத்திரத்தெல்லாம் கொஞ்ச நேரம் அடக்கிக்கிட்டு இரு. அவளை அமைதியா விட்டாலே அவளே நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவா. பாப்போம் நம்மள்ட்ட அப்படி என்னதான் வந்து சொல்லியான்னு. நானும் பார்க்க தானே போறேன். சரி வாங்க போவோம், எல்லாரும் போயாச்சு. நம்ம தான் இங்கே கடைசியாக நின்றுட்டு இருக்கோம். ஐயோ ஆமா, வாங்க வாங்க நம்மளும் போவோம். எல்லாரும் என்ட்ரன்ஸ்க்கே போயாச்சு. இவ அங்க வரும்போது ஒரு அருவி மாதிரி மேல தண்ணி குடிச்சு அது பக்கத்துல நின்னு செல்ஃபி எடுப்பேன். மூணு பேரும். சந்தியாவும் வரட்டும், அவளையும் கூப்பிட்டு 4 பேரா எடுப்போம். நம்ம இன்னைக்கு 3 பேரா எடுத்திருக்கோம். அவ எங்க வருவா? இனிமே வரமாட்டா. நம்ம 3 பேருமே எடுக்கலாம். சச்சா, அவ கூப்பிட்டா வருவா. நான்லாம் கூப்பிட மாட்டேன் அவளை. நீங்க வேணா கூப்பிடுங்க. சரி, நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டோம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அதுவே போதும். சரி. சந்தியா, வாயா எங்க கூட ஒரு போட்டோ எடுக்க. நான் வரல பூமாரி, நீங்கெல்லாம் எடுங்க. அப்படிலாம் சொல்லாதப்ப சந்தியா. நீலாம் இல்லாம எப்ப நாங்க எடுத்திருக்கோம்? ஒரே ஒரு போட்டோ தானே. இதுல நின்னு அந்த அருவிக்கு பக்கத்துல எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம், அவ்வளவுதான். இவ ரொம்ப சீன் போடாத, வந்து எடு. இங்க பாரு, சீனுக்குன்னு வாயை உடச்சிருவேன் பார்த்துக்க. நான் சீன் போடுறேன்னு நீ பாத்தியோ? நீ இருக்கிறதுனால தான் நான் ஃபோட்டோ எடுக்கவே வரலன்னு சொன்னேன். இப்போ 2 பேரும் சண்டை போடாதீங்க. இப்போ நம்மளோட மெமரிஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி 2 பேரும் சண்டை போட்டே கெடுத்துருவியே போல இருக்கம்மா. வேறு நம்ம ஊருக்கு போயிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படாமல் இருக்கணும்னா இப்போ ஒழுங்காக வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க வந்துருங்க சொல்லிட்டேன். இரு சின்ன பொண்ணு, வாரேன். உங்கள் 2 பேருக்கு அண்டியன் தான் வாரேன். வா வா வா. சோனி, என்ன அங்க நின்னு பாத்துக்கிட்டு நிக்கா? வந்து செல்ஃபி எடு. நீ தான உன் போன்ல எடுப்ப. என்ன அங்க முடிச்சிட்டு நிக்கா திருன்னு? நான் தான் கடைசி வரைக்கும் போட்டோ எடுக்கணுமா? கடைசி வரைக்கும் நீங்களும் யாருமே போன வெளியே எடுத்துற முடியல. நீ தானே நல்ல போன் வச்சிருக்க. எடு வா, முன்னாடி வா. வாரே இரு. எல்லாரும் இங்க பாருங்க. அவ பணங்க மண்டையை வச்சு அவ்வளோரையும் மறைச்சிக்கிடுவா. நீ ஒழுங்கா முத வாயை முடிக்கிட்டு இரு, அப்பதான் போட்டோ நல்லா வரும். என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ? இல்ல, வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா எப்படி இருக்கு? ஓ, வடை சுடுறீங்களா? சுடுங்க. நானும் வேணா ஜாயின் பண்ணிக்கலாமா? ஒன்னும் தேவையில்ல, கிளம்புங்க, காத்து வரட்டும். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா வேணா உங்களுக்கு வேணா நான் போட்டோ கூட எடுத்து தரேன். ஒன்னும் தேவையில்ல, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன். ப்ரோ, நீங்கள் கிளம்புங்க. அவள் அப்படிதான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. பார்த்தாலே தெரியுது ரொம்ப சூடா இருக்கு ஆளு. நீங்க ஒருத்தர் தான் சிஸ்டர், நல்லா கூலா ஹேண்டில் பண்றீங்க எல்லா ப்ராப்ளத்தையும்.
நான் இந்த ப்ராப்ளத்தை கூலாக ஹேண்டில் பண்ணேன். இவன் எப்போ பார்த்தான்? எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான்? சோனியை கூட வச்சிருக்கல, அதான் அப்படி சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன். ஓ, இருக்கும். அப்போ சரிதான் அவன் சொன்னது. லூசு பைய தேவையில்லாமல் எதுக்கு என்னையும் வம்புக்கு இழுத்துட்டு போகிறான்? சே, அவ்வளோதானா? வீட்டுக்கு போக வேண்டியதானே? நான் ரெடி தான். ஆனால் இங்கே இருக்கையே ஒத்துக்கிடணுமே. நான் கூட அவ்வளோதான், இவ்வளோ விட்டுட்டு போயிட்டாள்னு தான் நினச்சேன். பரவாயில்லையே, வந்துட்டீல. என்னத்தே, நாங்கள் உங்களை விட்டுட்டு போயிடுவோமா? நாங்கள் தான் சொன்னோம்ல வர வழியில் கூட்டிட்டு போகிறோன்னு. சரி, அவ்வளவுதானே, போலாமா? ஆமாம் மாமா, கிளம்ப வேண்டியதுதான். சரி, அப்போ வாங்க. ஆண்டி, நான் கார் எடுக்க போறேன். நீங்க யாரு வண்டி ஓட்டுவாங்க? நான் தால. நீங்க அப்படியே எங்க வண்டியை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே நேரா ஹோட்டல் போயிடலாம். அதான் கூப்பிட வந்தேன். வரோம். வாங்க. பெரிய பொண்ணு போலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. போலாம் லட்சு. சரி, அப்போ அவ்வளோ வாங்க. எல்லாரும் வந்தாச்சுல்ல? யாரும் எதுவும் விட்டு போச்சா? இல்ல பெரியம்மா, எல்லாரும் வந்தாச்சு. சரி, அப்போ வாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. குயின்ஸ்லாண்டை விட்டு போற மேல கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஆமா பாப்பு மாதிரி எனக்கும் தான்.